இப்போ தாவீது பார்த்தோன்னா, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் அனுபவிக்காத நிந்தனை ஒன்றுமில்லை. கொடூரம், அப்புறம் சிங்கங்களின் நடுவில், நெருப்புக்கு ஒப்பான ஜனங்களின் நடுவிலும், ஈட்டி போன்ற தன்னை தாக்கிய ஜனங்கள் மத்தியிலும், சென்ற இடமெல்லாம் கண்ணி வெடி கொண்ட வலையின் மத்தியிலும் சிக்கியிருந்த சூழ்நிலையில் அவர் ஈக்குடைய ஒரு சூழ்நிலையும் என்ன சொல்றார்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அப்போ அவர் எப்படி ஆண்டவரை தன்னுடைய இருதயத்தில் வச்சிருப்பாருல்ல, அது நான் யாரால சொல்ல முடியும்? அப்படி நம்ம சொல்லோம் அப்படின்னா, அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எப்படி ருசிக்க முடியும்? துன்பத்தினோட தான் ருசிக்க முடியும். கஷ்டம் வந்தாதான் நம்ம நல்லவர், கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துறார் என்பதை அதை ருசிக்க முடியும்ல. அப்போ அந்த தாவீது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய நேசராக அவர் வைத்திருந்தார். அதனால தான் சொல்ல முடிஞ்சிச்சு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க.